தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் அன்னையாம் திருச்சபையானது அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவை சிறப்பிக்கின்றது. தமிழகத்தில் இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் ஆரோக்கிய அன்னையனுடைய பெருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே ஆரோக்கிய அன்னையனுடைய பெயரை தாங்கி இன்றைய தினம் தங்களுடைய நாம விழாவை சிறப்பிக்கின்ற ஒவ்வொருவனுடைய உடல் உள்ள நலனுக்காகவும் அந்த அன்னையை போன்று அவரை பெயரை தாங்கி இருக்கின்ற ஒவ்வொருவரும் நாமும் இந்த மண்ணுலகில் வாழ வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே உருக்கமுடன் செபிப்போம். இந்த திருப்பலியானது அமலோற்பு மேல்நிலைப்பள்ளி, CBSE அகாடமி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியாகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மையிலை வாட்சிக்காகவும், சிவராஜன் ஜான்சி ராணி குழந்தை வரம் பெற்றமைக்கு லூர்து அன்னைக்கு நன்றியாகவும், டோனி ஜென்சி குழந்தை நிஷா மேரியோ 1ஆம் ஆண்டு பிறந்த நாளில் நன்றியாகவும், அன்னை லூர்து மகால் குடும்பத்தினர் நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் இறையாசர் வேண்டியும், லூயிஸ் ராபர்ட் மேரி ராபர்ட் ஆண்மையிலை வாட்சிக்காகவும், சாரால் லூயிஸ் உடல் விரைவில் நலம் பெற வேண்டியும், சேவியர் நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், அலெக்சாண்டர் ராபர்ட் ராஜாவதி அம்மாள் தனராஜ் ஆண்மையிலை வாட்சிக்காகவும், தாமஸ் ஆரோக்கியராஜ் சகாயமரி கல்பனா 10ஆம் ஆண்டு திருமண நாளில் நன்றியாகவும், லூர்துநாதன் மரி பாஸ்கல் குடும்பத்தினர் நன்றியாகவும், சாந்தி பிரான்சிஸ் ஜோசப் ஆண்மையிலை பாட்சிக்காகவும், ஜான் ஜெகராஜ் அம்மாள் ஆண்மையிலை பாட்சிக்காகவும், பிரதர் லிவிங்ஸ்டன் முருகேசன் ஆண்மையிலை பாட்சிக்காகவும், அருணகிரிராஜ் ரெஜினா மேரி ஆண்மையிலை பாட்சிக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களின் ஆண்மையிலை பாட்சிக்காகவும், மதாம் சாந்தி நிறுவன வளர்ச்சிக்காகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ஆண்டனி மதாம் சாந்தேஷ் நன்றி எறிதலாகவும், பிலவேந்திரன் குழந்தை மேரி வீடு நன்கு கட்டி முடிந்தமைக்கு நன்றியாகவும், ஃபெலிக்ஸ் இலக்கியா சந்தான லட்சுமி நன்றியாகவும், வினோத் ரோசாலி குடும்பத்தினர் நன்றியாகவும் மற்றும் குழந்தை வாக்கிய வேண்டியும், ரிவிஜிஎஸ் குடும்பத்தினர் நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், பிரகாஷ் ஜெயசீலி புதிய கடை நன்றாக நடைபெறும் இறையாசர் வேண்டியும், பிரான்சிஸ் பாலச்சந்தர் சுகந்தி செல்வமரி நன்றியாகும் மற்றும் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டியும், அருட்சகோதரி லில்லி மரியாம் பெயர் கொண்ட நாளில் நன்றியாகவும், உத்திரைக்கின்ற ஸ்தலத்தில் வேதனைப்படுகின்ற ஆன்மாக்கள் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களின் ஆண்மையிலை வாஞ்சைக்காகவும், ஆல்பர்ட் குடும்பத்தினர் சமாதானம் வேண்டியும், திரிஷா ஷேரன் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், அருட்சகோதரி ஆரோக்கிய ஜெயந்தி நன்றியாகவும் உடல் உள்ள நலன் வேண்டியும், குழந்தை அந்துவான் ஆண்மையிலை வாஞ்சைக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இறைவனின் அருளையும் ஆசிரையும் நாடி தேடி வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த தெய்வீக திருப்பலி வழியாக எல்லாம் வல்ல பரமதந்தையிடம் உருக்கமுடன் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த வழியில் பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகளை எண்ணி அதற்காக மனவருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் நான் பாவம் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையால், சொல்லால், செயலால், கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண பரிசுத்தமையாலே வானதூதர் அனைவரை, சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான பேரின்ப வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி தமிழ்கின்றோம். ஆண்டவராயின் இறைவனே, இறையில்லாத விண்ணரசே, தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயின் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, இம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தை வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. இரக்கமிக்க இறைவா, எங்கள் அன்னை மரியாளின் பிறப்பு விழாவாகிய இன்று உம் திருமுன் கூடி உம்மை போற்றுகின்றோம். உம் பிள்ளைகளாகிய எங்களுக்கு தேவையான கொடைகள் அனைத்தையும் இன்று சிறப்பாக பொழிந்தருளும். புனித கன்னி மரியாளின் தாய்மை பேறு எங்கள் மீட்பின் தொடக்கமாக இருந்தது போல் இன்று நாங்கள் கொண்டாடும் அந்த அன்னையின் பிறப்பு விழா உலகிற்கு அருளையும் அமைதியையும் அளிப்பதாக. உமோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இஸ்ரேலை ஆளப் போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது: நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லஹேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப் போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறு கால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை
அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
அல்லேலூயா அல்லேலூயா. புனித கன்னிமரியே நீயே பேறு பெற்றவர், புகழனைத்திற்கு மிக ஏற்றவரும் நீரே. ஏனெனில் என் இறைவன் இயேசு கிறிஸ்து நீதியின் ஆதவனாய் உம்மிடமிருந்து உதயமானார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. உயிருள்ள இறை வார்த்தைகள் 1 முதல் 16, மேலும் 18 முதல் 23 முடிய. தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும். யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரேச்சும் செராகும். பெரேச்சியின் மகன் எத்சரோன், எத்சரோனின் மகன் இராம், இராமின் மகன் அமினதாபு, அமினதாவின் மகன் நகசோன், நகசோனின் மகன் சாலமோன். சாலமோனுக்கும் ராகாபுக்கும் பிறந்த மகன் போவாசு, போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஓபேது, ஓபேதின் மகன் ஈசாய், ஈசாயின் மகன் தாவீது அரசர். தாவீதுக்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன், சாலமோனின் மகன் ரெகபெயாம், ரெகபெயாவின் மகன் அபியாம், அபியாவின் மகன் ஆசா, ஆசாவின் மகன் யோசபாத்து, யோசபாத்தின் மகன் யோராம், யோராவின் மகன் உசியா, உசியாவின் மகன் யோத்தாம், யோத்தாமின் மகன் ஆகாசு, ஆகாசின் மகன் எசேக்கியா, எசேக்கியாவின் மகன் மனசே, மனசேயின் மகன் ஆமோன், ஆமோனின் மகன் யோசியா, யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும். இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டார்கள். பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியேல், செயல்தியேலின் மகன் செருபாபேல், செருபாபேலின் மகன் அபியூது, அபியூதின் மகன் எலேக்கியாம், எலியாக்கியின் மகன் ஆசோர், ஆசோரின் மகன் சதோக்கு, சதோக்கின் மகன் ஆக்கீம், ஆக்கிமின் மகன் எலியூது, எலியூதின் மகன் எலையாசர், எலையாசரின் மகன் மாத்தான், மாத்தானின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பார் என்றார். இதோ கண்ணை கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, எல்லார் மனதிலும் ஒரு விதமான திக் பயத்தை என்னால் காண முடிகின்றது. 6:25 ஆகிவிட்டது. எப்பொழுது இவர் இந்த பலிபூசையை முடிப்பார் என்கின்ற ஆவல் உங்கள் மனதில், உங்கள் முகத்தில் தெரிவதை என்னால் காண முடிகின்றது. வேறு வழி இல்லை. இறைவனுடைய பலியை நிறைவாக செலுத்த வேண்டும். அதற்காகவே நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இன்றைய தினம் அன்னையாம் திருச்சபையானது அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவை சிறும் சிறப்புமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. தமிழகத்திலே வேலை நகரில் குடிகொண்டிருக்கின்ற ஆரோக்கிய அன்னையினுடைய பெருவிழாவாக தமிழக திருச்சபை இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. அன்னை மரியாளுடைய பிறப்பு விழா நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்னவாக இருக்கின்றது என்றால், இந்த அன்னையினுடைய பிறப்பு இந்த உலகத்தை மாற்றி அமைத்தது போல் நம் ஒவ்வொருவருடைய பிறப்பும் ஏதாவது மாற்றத்தை இந்த உலகத்தில் உருவாக்குகின்றதா என்று சிந்தித்து பார்க்க நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. நான் ஏன் பிறந்தேன் என்கின்ற ஒரு மனநிலையில் பல பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அன்னையினுடைய பிறப்பு விழா கொடுக்கின்ற ஒரு சவால், இந்த உலகத்தை மாற்ற இறைவன் என்னை போன்ற உங்களையும் இந்த உலகத்தில் உருவாக்கி இருக்கின்றார். எனவே அத்தகைய ஒரு அழைப்பை ஏற்று மாற்றத்திற்காக நாம் முற்பட வேண்டும் என்ற ஒரு அழைப்பை தான் அன்னை மரியாவினுடைய பிறப்பு விழா நமக்கு கொடுக்கின்றது. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இந்த அன்னையினுடைய பிறப்பு எத்தகைய ஒரு மாற்றத்தை இந்த மண்ணுலகத்தில் கொடுத்தது என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். புனித அகுஸ்தினார் குறிப்பிடுகின்ற பொழுது, மண்ணில் பூத்த வெண்மலர் இந்த அன்னை மரியாள் என்று குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் இந்த அன்னையினுடைய பிறப்பு தான் இந்த உலகத்தையே, இந்த அண்ட சராசரங்களையே மாற்றி அமைக்கின்ற ஒரு அன்னையினுடைய பிறப்பாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் நம்முடைய ஆதி பெற்றோரால் ஏற்படுத்தப்பட்ட அத்தனை கரைகளையும் குறைகளையும் பிறைகளையும் அகற்றிய ஒரு பிறப்பு இந்த அன்னையினுடைய பிறப்பு என்று அகுஸ்தினார் குறிப்பிடுகின்றார். அந்த ஏவாள் பிறந்த பொழுது அவள் அழுதவளாக இருக்கின்றாள். அன்னை மரியாள் பூரிப்படைந்தவளாக இருக்கின்றார். ஏவாளின் வழியாக சாபம் இந்த மண்ணுலகில் வந்தது. அன்னை மரியாளுடைய வழியாக இந்த உலகிற்கு வாழ்வு வந்தது. ஏவாள் மனிதரை பெற்றெடுத்தால், அன்னை மரியாள் மீட்பரை பெற்றெடுத்தாள் என்று புனித அகுஸ்தினார் குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் இந்த அகில உலகத்தையே மாற்றி அமைத்த ஒரு பிறப்பு அன்னை மரியாளுடைய பிறப்பாக இருக்கின்றது. ஏன் ஆணாதிக்க சமுதாயமாக இருந்த இந்த யூத சமுதாயத்திலே பார்க்கின்ற பொழுது, தாவீதின் வழித்தோன்றல் இறைமகன் இயேசு கிறிஸ்து என்று குறிப்பிடுகின்ற அந்த வேளையில் அன்னை மரியாளுக்கு மத்தேயு நற்செய்தியாளர் சிறப்பானது ஒரு பங்கை கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு என்று குறிப்பிடுவதன் வழியாக இவர் தாவீதின் வழித்தோன்றலாக இருந்தாலும் அன்னை மரியாளுடைய மகனாக இறைமகன் இயேசு கிறிஸ்து மீட்பர் இந்த உலகிற்கு வந்தார். இவர் யோசேப்பின் மகன் அல்ல, மரியாவின் மகன் என்று மத்தேயு நற்செய்தியாளர் குறிப்பிடுவதன் வழியாக மீட்பர் மெசியா அன்னை மரியாள் வழியாகத்தான் இந்த உலகில் வர வேண்டும் என்பது இறைவனுடைய திட்டம் என்பதனை தெளிவாக காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, நாம் எடுக்கின்ற இந்த திருவிழா பெருவிழா அன்னை மரியாள் எத்தகையதொரு தாயாக இந்த மண்ணுலகத்தில் இருந்தால் என்பதனை சுட்டி காட்டுவதாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எத்தகைய ஒரு தாய், இவள் வழியாக மட்டுமே மீட்பு இந்த உலகிற்கு சாத்தியம் என்பதனை இறைவன் உணர்ந்து செயல்பட்டவராக இருக்கின்றார். ஒருவேளை அன்னை மரியாள் தன்னுடைய ஆகட்டும் என்ற அந்த பதிலை மறுத்திருந்தால் மீட்பர் மெசியா இந்த உலகிற்கு வந்திருப்பாரா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியான ஒன்றாக மாறியிருக்கும். அன்னையினுடைய அந்த ஆகட்டும் என்ற அந்த
தன்னை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்த அந்த செயலின் வழியாக மட்டுமே இறைவன் தன்னுடைய மீட்பு திட்டத்தை இந்த மண்ணுலகிலே முழுமையாக நிறைவேற்ற முடிந்தது. அன்னை மறுத்திருந்தால் இறைவனுக்கு வேறு வழி இல்லாமல் போயிருக்கும். ஆனால் தன்னை தாயின் கருவிலே தேர்ந்தெடுத்த அந்த இறைவனுடைய திட்டத்திற்கு, திருவுளத்திற்கு முழுமையாக அன்னையானவள் தன்னை அர்ப்பணித்தவளாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் இந்த அன்னை இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதற்கு காரணம் இவள் வழியாக மட்டுமே மீட்பு இந்த உலகிற்கு உண்டு என்பதனை இறைவன் உணர்ந்து செயல்பட்டவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, நம்முடைய அன்னை இறைவனுடைய அன்னையாக இருக்கின்றார். அவள் வழியாக அனைத்துமே மாற்றி அமைக்கப்பட்டது. ஆதி பெற்றோரின் வழியாக வந்த அனைத்து பாவங்களையும் அவள் மாற்றினார். மீட்பரை மெசியாவை அவள் வழியாக இறைவன் இந்த உலகிற்கு கொடுத்தார். அப்படி என்றால் இந்த உலகத்தையே மாற்றி அமைத்த மாபெரும் சக்தி அன்னை மரியாள். எனவே அந்த அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் அந்த அன்னையினுடைய பாதுகாப்பிலும் அரவணைப்பிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் இந்த அன்னை எத்தகைய ஒரு மாற்றத்தை இந்த உலகத்தில், இந்த சமுதாயத்தில் கொண்டு வந்தாலும் அதே போன்று நம் ஒவ்வொருவருடைய பிறப்பும் மாற்றத்தை இந்த சமுதாயத்திலும் நாம் வாழ்கின்ற இல்லங்களிலும் கொண்டு வருகின்றதா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். எனவே அன்னை மரியாள் என்றால் மாற்றத்தின் ஒரு சக்தியாக இருந்து கொண்டிருக்கின்றார். எனவே அவளது பிறப்பு விழாவை சிறப்பிக்கின்ற நாம் அத்தகைய ஒரு மாற்றத்தை நாம் வாழ்கின்ற சூழலில் கொண்டு வருவோம். ஏனென்றால் அன்னை மரியாளுடைய மகன் இயேசு கிறிஸ்து மாற்றத்தின் ஒரு மைந்தனாக இருந்தார். அவரால் தான் சமுதாய புரட்சி, உலக புரட்சி அவர் வாழ்ந்த காலங்களில் ஏற்பட்டது. எனவே அந்த அன்னையினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற நாமும் ஒரு மாற்றத்தின் சக்தியாக மாற நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது இந்த பெருவிழா. அந்த அழைப்பை ஏற்று நாம் சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்றாலும் நாம் ஒவ்வொருவரும் நமக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தி புனிதர்களாக வாழ முற்படுவோம். ஆமேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். அனைவருக்கும் தந்தையாகிய இறைவா, புனித ஆரோக்கிய அன்னை வழியாக நாங்கள் பெற்று கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாக இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அந்த அன்னை வழியாக உம்மை அண்டி வரும் எண்ணற்ற மக்களுக்கு நீர் தாராளமாக நன்மைகளை வாரி வழங்குவது போல நாங்களும் எங்களை முழுவதும் மக்களிக்கின்றோம். எங்கள் அர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
புகலிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளின் திருநாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூயாவினுள் இட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருதரித்து தம் கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே மதுமகத்துவத்தை வானக தூதர் அணிவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றன, கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் நிறைஞ்சு புகழ்ந்து அக்களித்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 இறைவனமாண்டவர், வானமும் வையமும் யாவையும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசை பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. இன்றைய தினம் ஆரோக்கிய அன்னையினுடைய பெருவிழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். எனவே ஆரோக்கிய அன்னை நம் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தை தந்து வழிநடத்துமாறு உருக்கமுடன் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் இந்த பலியில் நாம் ஒப்பு கொடுப்போம். எல்லாவற்றையும் நாம் சம்பாதித்து கொள்ளலாம், ஆனால் நமக்கு ஆரோக்கியம் இருந்தால் மட்டுமே. எனவே நல்ல உடல் உள்ள நலத்தை தர வேண்டும் என்று நாம் உருக்கமுடன் இந்த நற்கருணை மன்ற ஆட்டில் பங்கெடுப்போம். வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்ற ஆடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். தேவரே மறுமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பையும் ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கொண்டருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, இந்த வழியை தங்களுடைய இல்லங்களில் இருந்து இணையதளத்தின் வழியாம் தொலைக்காட்சியின் வழியாம் கண்டு ஜெபிக்கவிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே நிறைவாக ஆசீர்வதிக்க மன்றாடுகின்றோம். இதோ அன்னை மரியாளுடைய பிறப்பு விழா பலியில் பங்கெடுக்கவிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்து வழிநடத்துமாறு அவர்கள் வேண்டி விரும்பி கேட்கின்ற எல்லா அருள் வளங்களையும் ஆசீர்வாதங்களும் நிறைவாய் பொழுது வழிநடத்துமாறு மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் பெற்றோர், உற்றார் உறவினர், உடன் பிறந்தோர், நண்பர்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுனேற்றுக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர் லூர்து அன்னை, அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுதேத்த மரமருளே உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் செய்யப்படுவது போல
சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்த ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்க்கின்றோம். அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தன்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். Yeah.
தேனுரை தேர்ந்தெடுத்து உமது உறைவிடமாக்கி கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். உமது மாட்சிமை விளங்க உமது வார்த்தை அறிவிக்கப்பட உம் நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரே கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்துக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான ஜெப உதவிகளையும் பொருள் உதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிட கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழிந்தருடும். உமது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். இறை இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலின் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதலித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறியச் செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தியருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். அன்றைய தினம் தங்களுடைய நாம விழாவை சிறப்பிக்கின்ற ஆரோக்கிய அன்னையின் பெயரை தாங்கியிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய நாம விழா உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாம விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவரும் இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எளியோரை ஆதரிக்கும் இறைவா, எங்கள் ஆரோக்கிய அன்னையின் பிறப்பு விழாவில் தகுதியற்ற எங்களுக்கு உம் திருமகன் இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் உணவாய் அளித்ததற்காக உமக்கு நன்றி நவில்கின்றோ. நீர் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறவர் என்றும் தலைமுறை தலைமுறையாக அனைவருக்கும் இரக்கம் காட்டுகிறவர் என்றும் புனித கன்னி மரியாவின் வழியாக அறிந்திருக்கின்றோம். உம்முடைய பெருந்தன்மையான அன்பை கண்டு பாவித்து நாங்களும் சமுதாயத்தில் ஏழைகள், கைவிடப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர் முதலானோரின் நல்வாழ்விற்காக ஈடுபட்டு உழைக்க வரமருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இன்று மாலை நம்முடைய கிளைப்பங்கான தூத்திப்பட்டில் ஆரோக்கிய அன்னையினுடைய தேரானது மந்திரித்து அந்த தூத்திப்பட்டு கிராமத்தில் அன்னையினுடைய தேரானது வலம் வரும். அந்த நிகழ்வில் கலந்து கொள்கின்ற இறை மக்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடும் பாசத்தோடும் அழைக்கின்றோம். அடிக்கலம் தருபவரே
கருத்துக்களுக்காகவும் திருப்பலி நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்திற்கிற எங்கள் பிதாவே, உடைய நாம் அச்சிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றைய உணவை எங்களுக்கு இன்று அளித்தலும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திருஇருதயமே, நீங்கள் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஇருதயமே, இரட்சணியமாயிரும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரசமாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சல சமனசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணையாண்டவரே, நன்றி புகழுமக்கே. நற்கருணையாண்டவரே, நன்றி புகழுமக்கே. பிதாசுதன் பரிசுத்த பேராலே. ஆமென். மரியே வாழ்க.